நான் வந்து பிசினஸ் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன ஷைன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான்கள் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன். அது வந்து கிரியேட்டிவிட்டி செய்யற சாமான்களா குட்டி குட்டி சாமான்கள் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன். அது செய்து சக்சஸ் ஆயிட்டேன்டால் நான் பிசினஸ் தொடங்குறது நிச்சயம். உங்க தகுதி தெருவேணாம்னே ரோடு பிசினஸ் தொடங்க போறேன்னு சொன்னல அதுக்கான சாமான்கள் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க கோல்டு செயின். யாராவதுக்கு என்ன புரிஞ்சிருக்குதா? எனக்கு புரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓட்டுறதுக்கு நீங்க வேணும் இப்படி வச்சா அப்படியே ஈஸியாக எங்களோட சுவருக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இப்போ ஆர்டர் பண்ணினதெல்லாம் வந்துட்டுது. எந்த ஹலோவின் அண்டபடியே தான் இந்த இந்த குட்டி சாத்தம் பிறந்தது. அதோட பர்த்டேயும் அந்த இப்படி வச்சு இப்படி இது பண்ணி விட்டு அப்படியே ஒட்டிக்கல. நான் வந்து பிசினஸ் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பிசினஸ் சொன்னோன்னா நிறைய பேர் நினைப்பீங்க விளக்கு என்னடா யூடியூப்ல வந்து வருமானம் வர்றபடியா பிசினஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை. ஷைன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிடுறேன். அது வந்து கிரியேட்டிவிட்டி செய்யற சாமான்களா குட்டி குட்டி சாமான்கள் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன். ஏதாவது ஒன்று புதுசா செய்வோம்னுட்டு அது செய்து சக்சஸ் ஆயிட்டேன்டால் நான் பிசினஸ் தொடங்குறது நிச்சயம். ஓகேவா? அது என்ன பண்றதா நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறேன். அண்ட் அதோட ஹலோவின் வர்றபடியா ஹலோவின் அண்டபடியா இந்த குட்டி சாத்தாண்ட பர்த்டேயும் இந்த குட்டி சாத்தாண்டும் ஹலோவினால தான் பிறந்தது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கிறோம். அதுதான் என்ன பண்றது நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க தகுதி தெருவேணாம்னே ரோடு வைக்கிறோம்னே. ஷைன்ல பாத்தீங்களா வந்து கொஞ்சம் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. சாயின் வந்து ஒரு பெரிய ஹோல். அங்கே வந்து நிறைய சாய்ஸ் விலை வந்துன்றபடியா நிறைய பேருக்கு வந்து இப்போ சாயின் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஊடகமா ஒரு பிடிச்ச ஒரு வெப்சைட்டா மாறிட்டு. ஓகேவா? எனக்கு வந்து ஷைன்ல வந்து உண்மையாவே வந்து அந்த நிறைய சாய்ஸ் இருக்கிறபடியா முக்கியமாக இந்த டெக்கரேஷன் கிரியேட்டிவிட்டியான சாமான்கள் செய்யறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அதில் வேண்டதை பிடிக்கும். ஓகே வாங்க இப்போ நான் பிஸ்னஸ் தொடங்க போறேன்னு சொன்னல அதுக்கான சாமான்கள் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க இது அதோட இது யாராருக்கு ஐடியா வந்திருக்குமா என்ன செய்ய போறேன்னு பாருங்க. இதுக்கு வந்து இது வந்து முக்கியமான சாமான். அதுக்கு முக்கியம் வந்து இங்க பாருங்க குட்டி கப்பு அண்ட் ஒரு சுயர் இங்க இப்படி 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 கலக்கிறதுக்கு குட்டி கப்பு. இது சாக்லேட் அவருக்கே விலங்குல நான் என்ன செய்ய போறேன்னு. இது ரெண்டாவது. அண்ட் அதே பிஸ்னஸுக்கு தான் இங்கே பாருங்க அதே பிஸ்னஸுக்கு அது செய்யறதுக்கு தான் நிறைய இங்கே பாருங்க இங்கே கலர்ஸ். இது வந்து ப்ளூ, வியோலேட், ரெட், கிரீன் அண்ட் ஜோன். இங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர்ல இது வந்து கலர்ஸ். ஓகேவா? யாராவது வந்து யாராவதுக்கு ஐடியா வந்துச்சு அதுக்கு தான் பிஸ்னஸுக்கு தான் என்ன ஒரு சாமான் வந்திருக்கு. பிஸ்னஸுக்கு தான் என்ன ஒரு சாமான் இங்க பாருங்க செயின் கோல்டு செயின். ஓகே இந்த இது அடுத்தது இங்க பாருங்க அதே பிசினஸுக்கு தான் இது என்னன்னு தெரியுதா? இப்படி எடுத்து இப்படி போடுறது இப்படி எடுத்து இப்படி போடுறது டாக்டர் மாதிரி வச்சிருப்பாங்க பல்ல அப்படிங்க பல்ல டிக் டிக் இப்படிங்கிறதுக்கு. ஸோ இதையும் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ்க்காண்டி தான். ஸோ பாருங்க பிசினஸுக்காண்டி வேண்ட சாமான்கள் இவ்வளவு, பிசினஸுக்காண்டி இவ்வளவு சாமான் வேண்டினா. ஓகேவா? அண்ட் முக்கியமான பிசினஸ் சாமான்கள் இதுதான். இது வந்து யாருக்காவது ஐடியா இருக்கான்னு என்ன அடுத்தடுத்த வீடியோல தான் வந்து அது நான் என்னென்னு செய்து நான் உங்களுக்கு நேரடியாவே அது வீடியோ போடுறேன். என்னென்னு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வாங்க. அதான் வேலையா? ஓகே பிச்சாச்சு போடுங்க. விடுங்க விடுங்க விடுங்க. சரி இங்க பாத்தீங்களா இன்னும்
இது பாருங்க ABCD அண்ட் யாராவதுக்கு என்ன புரிஞ்சிருக்குதா? எனக்கு புரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் என்ன செய்ய போறேன்னு. ஓகேவா? புரியாதவங்க அடுத்த வீடியோல வெயிட் பண்ணுங்க. சோ இவெல்லாம் வந்து பிசினஸ்க்கான சாமான்கள். எனக்கு தெரியாது, பாப்போம் வீடியோ. அடுத்தது இதுக்கு வந்து இங்க பாருங்க, பிசினஸ்க்கான சாமான்கள். இதுக்கு வந்து அந்த பாருங்க தோல், குட்டியில தோல், கோல்டன் தோல், பாத்தீங்களா? கோல்டன் தோல். இது பிசினஸ்க்கான பொருள் தான். கோல்டன். ஓகேவா? அடுத்தது இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர். இது வந்து அந்த திரும்ப அந்த போட்டோ பிரேம்களுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒட்டிட்டு சுவர்ல வந்து ஓட்ட போட தேவையில்லை. இதை அப்படி ஒட்டிட்டு அந்த பிரேம் அப்படியே ஒட்டி விடலாம். ஸோ நான் எனக்கு அந்த ஓட்ட போடுறதுல எல்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை. எந்த சுவரில் ஓட்ட போட்டால் சுவர் எல்லாம் பழுதா போயிடும். அதனால அது வந்து வேணாமட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதுவும் பாருங்க இந்த டபுள் ஸ்கொட்சு, இந்த வெள்ளை தெரியுமா அங்காளம் மட்டும் அதுவும் வேண்டி இருக்கிறேன். அண்ட் இது வந்து ஐலாஷ் இந்த இமை. நான் ஒரு கடமையாவே இமை ஒட்டினது இல்லை, ஆனால் இது வந்து இங்க விலை குறைஞ்சிருந்தபடியே அப்படியே இமை ஒட்டுறதுக்கு நீங்க வேணும் இப்படி இப்படி வச்சா அப்படியே ஈஸியா ஒட்டலாம். இங்க அப் டவுன் இருக்குது. இப்படியே நான் நினைக்கிறேன் இதை அப்படி திறந்து சரி அதையும் போட்டு காமிக்கிறேன். நினைக்கிறேன் இதுல வச்சுட்டு இதை எடுத்து இதை வச்சுட்டு இப்படியே இப்படியே ஒட்டுப்படும். அப்படி விட்டு அப்படியே ஒட்டுப்படும். ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல எல்லாம் கரிப்பா ஓகேவா போட்டு காமிக்கிறேன். அண்ட் அடுத்தது இது வந்து கொஞ்சம் என்போஸாத்துக்கு போட்டிருந்துச்சு. நிறைய ஐலாஷ், நிறைய இமேஜ்கள் காட்டிட்டீங்களா? நிறைய இமேஜ்லாம் பாருங்க. மேக்கப் பண்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பட் நான் இருக்க சும்மா போட்டு பாப்போம்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து போடல, எனக்கு பெருசா மேக்கப்ல உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. நான் கூடுதலா வந்து பென்சிலும் லிப்ஸ்டிக்ஸும் தான் போடுறேன்னா இதெல்லாம் நான் போடுறேல. சும்மா இருந்துச்சு ஒருக்கா போட முடிஞ்சு வேண்டியிருக்கேன். அது போடுறேன்னு தெரியல, பார்ப்பேன். அடுத்தது வந்து இந்த வீட்டுக்கான டெக்கரேஷன் இங்க பாருங்க. இப்படி நிறைய கண்ணாடி வந்துருக்கீங்க பாருங்க. இப்படி சின்ன பாருங்க பெருசும் பண்ணி இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா இந்த இப்படியான இதுல வந்து வேண்டியது 10 போயிட்டுது. அப்போ ஆர்டர் பண்ணணும்னுட்டு கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தபடியா ஆர்டர் பண்ணல. இது வந்து எங்களோட சுவருக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இப்போ ஆர்டர் பண்ணினதெல்லாம் வந்துட்டுது. இது பாருங்க ஒட்டுற கண்ணாடி தான். கண்ணாடி என்ன நிஜ கண்ணாடியில் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்போ இதை அப்படியே இதொண்டை வந்து இப்படி ஒட்டிட்டு இப்படி எடுத்து விட்டா கண்ணாடி மாதிரியே இருக்கு. நல்லா அழகா இருக்கு. நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நல்லா இருக்கு. இப்படி இருக்கு. ஓகேவா? இதான் வந்து நான் ஷைன்ல ஆர்டர் பண்ண சாமான்கள். இந்த முறை வந்து ட்ரெஸ்ஸுகள் அதெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணல. கொஞ்சம் சாமான்களும் டெக்கரேஷன் சாமான்களும் பிசினஸ் சாமான்களும் பிசினஸ் என்னடா பிசினஸ் லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அதுக்காக வெறித்தனமா ஓடணும். கொஞ்சம் பேர் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பண்ணுங்க. அண்ட் அடுத்தது வந்து முக்கியமா ஹலோவின். இந்த ஹலோவின் என்றபடியே தான் இந்த குட்டி சாத்தம் பிறந்தது. அவர்கிட்ட பர்த்டே வந்தது தான் ஹலோன்னு வந்தது தான். ஹலோன் வந்து கொண்டாடணும் மட்டும் ஆசைப்படுறவர். ஸோ அவர்கிட்ட ஆசைக்காண்டி நாங்கள் வந்து டெக்கரேஷன் மேக்கப்பு ட்ரெஸ்ஸும் வேண்டி இருக்கேன். அதை தான் நான் இப்போ காய்க்க போறேன். காமிங்க. இது வந்து முகத்துக்கு போடுற மேக்கப்புகள் தான். அப்படியே ஸ்டிக்கரா ஒட்டி விடுறதுக்கு. இதெல்லாம் வந்து ஷைன்ல €1 பாருங்க. நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு டெக்கரேஷன் நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணலாம். இது இன்னும் ஒன்று இருக்குது. இது முகத்துல இந்த நிறைய வித்தியாசமான இதுல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. வேற இருக்குது. இதெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு நாங்க ஒரு வீடியோவா போடுறோம். அப்பதான் அதோட எஃபெக்ட் தெரியும். அடுத்ததை காமிங்க. நீங்க விழுங்க ரத்தம் வருதா? இப்ப ரத்தம் தான் வருது.
இங்கே இது பாருங்க, அப்படியே நீங்க பாருங்க, இதெல்லாம் மேக்கப்பு அப்படியே சும்மா ஒட்டி விடுறதா. இப்படியே இருக்குது. இப்படி வச்சுட்டு இப்படி இதுன்றதான். இது ஸ்டிக்கருங்க, ஒரு சாம்பிளுக்கு அத்தா ஸ்டிக்கர் இல்லையே. இது வந்து இப்படியே வச்சுட்டு இப்படி 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 எண்ட அப்படியே ஒட்டுப்படும் முகத்துல. இப்படியா? அப்படியே இப்படியே வச்சு இப்படி இதுன்னு விட்டா அப்படியே ஒட்டுப்படும். இதே வந்து மேக்கப் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அடுத்தது காமிங்க செகண்ட். இப்போ அம்மாட Dress காட்டுவோம், பிறகு இந்த Dress காட்டுவோம். இங்கே வாங்க, தெரியல உங்களை. இந்த Dress அம்மாட Dress. இது வந்து Dress. இந்த முறை நாங்கள் போட்டு காமிக்கல. Run. போட்டு காமிக்கல, என்ன வந்து போட்டு காமிக்கல உடனே உங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு தான் அழகா இருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இவற்ற இப்படி கப்புஷ் மாதிரி கப்புஷ் எடுத்து போடுங்க. கப்புஷ் மாதிரி இந்த பாருங்க, இது தொப்பியோட இப்படி இதெல்லாம் இருக்குது. இது ஸோ 2 உடுப்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து பெரிய விலையில், என்ன இங்கெல்லாம் வந்து கடையில் இருங்க, கடையில் வந்து நிறைய விலை. ஸோ சைனில் என்ன 1 ரூபா 2 ரூபாய்க்கு வேண்டியலாமட்டு பண்ணது. ஓகே மக்களே, இதுதான் இந்த முறை நான் என்ன சாமான்கள். அடுத்த வீடியோவில் என்னுடைய பிஸ்னஸ் வீடியோக்கள், அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய பிஸ்னஸ் வீடியோ, ஹலோவின் வீடியோ, டெக்கரேஷன் வீடியோலாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைந்து பண்ணுங்க. டாடா பாய்.